ஓம் பீரத் வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய திமகே தன்னோ பௌம பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 23/7/2025 முதல் 16/9/2025 வரை மேஷ ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்திலே உங்கள் ராசிக்கு அற்புதமான இடங்களிலே கிரகங்கள் உலாவது நல்ல ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டத்திலே குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7, 9, 11 என்பது பார்த்தால் அனைத்துமே கேந்திரஸ்தானம், திரிகோணஸ்தானம், லாபஸ்தானம் என்று கூறுவார்கள். இந்த இடத்திலே குருவின் பார்வை பதிவது மட்டுமல்ல, 11ஆம் இடத்திலே சனி பகவான் ராகுவோடு சேர்ந்திருப்பது நல்ல ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது. மற்றபடியாக உங்களுக்கு சுக்கிர பகவானும் அவர்களாலும், அதே சமயம் சூரியனாலும், புத பகவானாலும், உங்கள் யோகாதிபதியான செவ்வாயாலும் இப்படி பல யோகங்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த கிரகங்கள் சுற்றி காட்டுகிறது. மேஷராசி என்பவர்களே, முதலிலே 11ஆம் இடத்தை குருவின் பார்வை லாபஸ்தானம் என்று கூறுவார்கள். குரு பார்வை 11ஆம் இடத்திலே, மேலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு உடையவர் சனி பகவான். அவரே 11ஆம் இடத்தில் லாபத்தில் அமர்ந்து வாரி வாரி தருகிறார். என்னென்ன தர? அரசியலில் செல்வாக்கு உயர்தல், புகழ் வருதல், வழக்கிலே வெற்றி தருதல், குடும்பத்தில் நிம்மதி, கடன் சுமை தீருதல், எதிரியை தோற்கடித்து நீங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி அதே இடத்திலே ராகு விட்டிருக்கிறார். ராகு அமர்ந்தால் 11ஆம் இடத்திலிருந்து நல்ல அரசாங்கத்திலும் சரி, அரசியலும் நல்ல ஒரு புகழையும் செல்வாக்கையும் நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அனைத்தையும் கொடிகட்டி பறக்கின்ற ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. எதிராளியை ஓடவாட விரட்டி அடிக்கின்ற தன்னம்பிக்கை, பலம் அனைத்தும் உங்களுக்கு சேரும். ராகு சனியோடு குருவின் பார்வை இருப்பது மகுடம் போல் அமைகிறது. மேலும் வாகன யோகம் அற்புதமாக சேரும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்தல், புதிய தொழில் அமைப்பது, வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பது, உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒரு தேவையில்ல நலிவிட்டு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியத்தை தருவது, குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைப்பதனாலும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான துலாம் ராசி குருவின் பார்வையிடுவது திருமண தடை விலகு. என்னென்ன ஆடி போய் அவன் இருந்தால் திருமண காலம்தான். அந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் நடப்பதோ அல்லது திருமணம் நிச்சயம் செய்வதோ அல்லது உங்களுக்கு தேடிய வரன் கிடைப்பதோ இப்படி அமைப்போகின்ற ஒரு காலகட்டமாக அமைகிறது. மேலும் 9ஆம் இடம் பாகிஸ்தானம், தாத்தாவின் சொத்து, பிதாவின் சொத்து, தாயாரின் சொத்து, உங்களுக்கு கூட்டு சொத்து இருந்தால் அந்த கூட்டு சொத்தில் ஒரு சுமூகமான பிரச்சனையை பேசி தீர்த்து பாகப்பிரணையால் அது சொத்து உங்களுக்கு பத்திரப்பதி நடக்கின்ற ஒரு காலகட்டமாக அமையப்போகிறது இந்த குருவின் பார்வையால். மேலும் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றவர் என்னென்ன செய்வென்றால் இரும்பு சம்பந்தப்பட்டது, மர சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் துறை, கணினி சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்கல், மின்சாரம், வாகனத்துறை, மலை ஏறுதல், இப்படி மர சம்பந்தமாக, எண்ணெய் சம்பந்தமாக, என்னென்ன பூமிக்கடியில் உள்ள பொருள் இப்படி அனைத்திலும் லாபத்தை வாரி வாரி தருகிற ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் விட்டிருக்கிறார். ஏனென்றால் சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 11ஆம் இடத்தில் வருவார். அந்த 11ஆம் இடம் பொதுவாக சொல்வார்கள் ஜோதிடத்திலே, சனி கொடுத்தால் யார் அதை அழிப்பார் என்று கூறுவார்கள். சனி பகவான் கொடுப்பதை யாராலும் அழிக்க முடியாது. அதுவும் குருவின் பார்வை இருக்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். பொதுவாக நாம் எதற்காக குரு பார்வை திருமணம் செய்வதென்றால் 1000 காலத்து பயிர் என்று கூறுவார்கள். அந்த குரு பாலன் இருந்து திருமணம் செய்தால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல் வம்சம் வாழையடி வாழையென வந்தது ஒரு கூட்டம் என்பது போல் இருக்கும் என்பதற்காகத்தான் குருவின் பார்வை உள்ளதா என்று கேட்பார்கள். அதே போல் 11ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் கொடுக்கிறார் என்றால் நீங்கள் வீடு கட்டினால் உங்கள் தலைமுறைக்கு வரும். உங்கள் தலைமுறை சொத்து உங்களுக்கு சேரும். வழக்குகள் இந்த சிக்கல்கள் தீரும். தேவையில்லாத பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது பத்திரி சம்பந்தமாகவோ அல்லது கூட்டு சொத்து சம்பந்தமாகவோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது அனைத்தும் இப்போது தீர்ந்து நல்லபடியாக உங்களுக்கு தெளிந்த நீரோடை போலே கிடைக்கிற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் இந்த காலகட்டங்களில் சில கிரகங்கள் வக்கரம் பெறுவதனாலும் உங்களுக்கு உக்கர பலனை தரும் என்று கூறுவார்கள் ஜோதிடத்திலே. மேஷ ராசியை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் தீரும். வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பதற்கும், புதிய அரசாங்க வேலை எதிர்பார்த்தவர்கள் அது கிடைக்க பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. அரசாங்கத்தில் உள்ளவர்களும் உயர் பதவி எதிர்பார்த்தால் அது கிடைக்கப் போகிறது. நீண்ட நாள் கனவுகள் பலிக்கப் போகிறது. என்னென்ன கனவு? திருமணம் ஆகவில்லை என்ற கனவு பலித்து அது திருமணம் நடக்கிறது. புத்திர சந்தான நீண்ட நாள் திருமணம் ஆகி புத்திர பேர் இல்லை என்றீங்களே, அந்த கனவு இப்போது குருவில் பார்வை 9ஆம் இடத்தை பார்ப்பதனால் புத்திர பாக்கியம் கிடைத்தலும், நீண்ட நாட்களாக நமக்கு ஒரு வீடு கட்ட முடியவில்லையே,
ஒரு புதிய அரசியல் ஒரு பதவியில் உட்கார முடியவில்லையே, அல்லது புதிய வாகனம் வாங்க முடியவில்லையே, நம்ம பேரில் சொத்து இல்லையே என்று ஏங்கி தவிர்த்தவர்கள் இது ஒரு பொற்காலம் மட்டுமல்ல, அற்புதமான ஒரு காலமாக இது அமைகிறது. மேல நீண்ட நாட்களாக மன உளைச்சல் இருந்தீர்களா, அந்த மன உளைச்சல் தீங்கும். உறவினர்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உற்றார் உறவினர் உங்களோட நட்பு பாராட்டுவார்கள். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவார்கள். நீங்கள் விருந்தோம்பலில் கலந்து கொள்வதற்கு நல்ல ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. பொன் பொருள் சேரும், கடன் தீரும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அத்தனை சேர்கின்ற இந்த காலகட்டத்திலே நீங்கள் நினைத்தபடியே புதிதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கியோ அல்லது புதுசாக ஒரு பில்டிங் கட்டி அதில் ஒரு பிஸ்னஸ்க்காக செய்ய வேண்டும் என்று எடுத்திருப்பாரோ அது இப்போது கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன திட்டம் தீட்டினீர்களோ, என்னென்ன உயர் படிப்புக்காக சில பேர் படித்திருப்பாங்க, அதில் படித்தில் வெற்றி பெற்றால் தான் பதவி ஒரு கிடைக்கும் என்று அந்த நிலை மாறி இப்போது அந்த தேர்ச்சி பெற்று உயர்ந்த தகுதி ஒரு பதவியில் அமரப்போகின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதையெல்லாம் விட்டு கொடுத்து வந்தீர்களோ அதனாலே இப்போ நீங்கள் பின்னாடியே இருந்து உங்கள் மன உளைச்சல் இருந்தீர்கள். அது அனைத்திலும் இப்போது நீங்கள் அதில் வெற்றி பெற்று எதிரியை ஓட ஓட விரட்டி வீரமாலை சூடுகின்ற ஒரு காலம். ஏனென்றால் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடியதிலே ராகு, அவரோடு சேர்ந்த சனி, அதே குருவின் பார்வை என்பதனால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் தொலைந்து விட்டு ஒரு பொருள் ஏதோ ஒன்றோ அல்ல ஏதோ ஒன்று தேடிக்கொண்டிருந்தீங்களா, அது இப்போது கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் உங்களோடு இருந்து சூழ்ச்சி செய்தவர்கள் உங்களை கண்டு விலகப் போகின்ற காலமும் வந்துவிட்டது. ஏனென்றால் உங்களை வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக உங்களை சதி செய்து உங்களை பின்னோக்கி அழைத்து கொண்டிருந்தவர்களில் அவர்களை இனங்கண்டு ஒதுக்குவீர்கள். ஏனென்றால் குருவின் பார்வை அற்புதமான 7ஆம் இடத்தை பாருங்க. 7ஆம் இடம் வெகுஜன தொடர்பு. இந்த வெகுஜன தொடர்பு என்றால் போட்டியிடுவது, வியாபாரம், வித்தைகள் அனைத்துக்கும் 7ஆம் இடத்தை கூறுவார்கள். அத்தனை சிறப்பை பெற்ற 7ஆம் இடத்தை குரு பார்வையிடும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல ஒரு கோயிலால் 9க்கு உடையவரே அவர்தான். அவரே தான் விட்டு தான் பார்வை செய்வது நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் மேஷ ராசிக்கு வாரி வாரி தரப்போகிறது. இப்போது கடன் சுமை தீரும், நோய் தீரும், எதிரி அழிவார்கள், நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், திருமண தடை விலகும், புத்திர சந்தான பாகி கிடைக்கும் என்று ஆவணி மாதம் பிறக்க போகிறது. ஆடி முடிந்து ஆவணியிலே நல்ல உங்களுக்கு தகுதிக்கேற்ற வரணும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அத்தனை குவாலிஃபிகேஷனோடு தேடி வேலை கிடைக்க போகிறது. நல்ல சம்பளத்தில் அமைப்பவர்கள் ஐடி துறை, வாகனத்துறை, மின்சாரத்துறை, எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, எந்த துறை இருந்தாலும் சரி அதில் நம்பர் 1ஆக திகழக்கூடிய ஒரு ஆற்றலும் திறமையை சேர்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. இந்த காலகட்டத்திலே மேசராசி அன்பர்களே, நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றி உங்களை சேரப்போகின்ற காலம் விட்டது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.